அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் கண்ணன், பொதுச் செயலாளர் மக்களுக்கான மக்கள் இயக்கம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சில பல முறைகேடான நிர்வாகத்தை குறித்து ஒரு கருத்து பரிமாற்றம் காணொலி காட்சி பதிவு செய்யப்படுகிறது. இந்த நன்னேரத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் தலைவர் மதிப்புமிகு திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும், தமிழ்நாட்டின் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பை சார்ந்த நண்பர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களும் நம்முடன் இணைந்துள்ளார். வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் யாவது என்று பார்த்தால், அதில் முக்கியமாக மோசடி பத்திரங்கள் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு போலி பட்டாக்கள் கொடுப்பது பகிரங்கமாக தெரிய வந்துள்ளது. அந்த போலி பட்டாவானது கடந்த மாதம் ஜூலை 10ஆம் தேதி, அதாவது கடந்த ஜூலை 10ஆம் தேதி ஆயிஷா என்ற பெயரில் ஒரு சில குறிப்பிட்டுள்ள கொலையன்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அந்த பட்டாவின் அடிப்படையில் அதன் பின்கோப்புகளை ஆய்வு செய்தோமையானால், அந்த ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட பட்டாவிற்கு சம்பந்தப்பட்ட பதிவு ஆவணத்தில் விளை நிலங்கள் என குறிப்பிடப்பட்டு, அந்த விளை நிலங்களுக்கு எல்லைகள் எதுவும் குறிப்பிடப்படாமல், எல்லைகளின் அளவுகள் குறிப்பிடப்படாமல், அதாவது வித்தவுட் பவுண்டரிஸ், ஜெகுபந்து இல்லாத ஒரு ஆவணத்திற்கு பட்டா வழங்கியுள்ளனர். இதுவே ஒரு சாமானியன் நல்ல ஆவணத்தை வைத்துக்கொண்டு, எவ்வித குறைகள் இல்லாத ஆவணத்தை வைத்துக்கொண்டு பட்டா வழங்க கோரினால் குறைந்தபட்சம் 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ இன்றைய நடைமுறையில் இருந்து கொண்டு தான் வருகிறது. எவ்வளோ ஜிஓக்கள், அரசாணைகள், சுற்றறிக்கைகள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாலும் அதை எந்த ஒரு அரசு அலுவலர்களும் மதிப்பதில்லை என்பது நாம் அனைவரும் அறிவோம். அதே சமயத்தில் இந்த போலி பட்டாவானது நமது சமூக ஆர்வலர் அமைப்பின் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் முயற்சியினால் வெறும் 7 நாட்களில் பட்டா ரத்து செய்யப்பட்டது. இன்றைய தினம் இந்த பட்டாவை நாம் இணையதளத்தில் தேடினோமானால் அதை நாம் காண முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த பட்டா ரத்து செய்யப்பட்டது. எனவே இந்த பட்டாவை குறித்து எப்படி நீங்கள் பட்டா அளித்தீர்கள், வழங்கப்பட்ட பட்டாவின் பின்கோப்பு நகல்களை வேண்டும் என சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தின் பொதுத் அலுவலரான தலைமை துணை வட்டாட்சியரிடம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டோமையானால் தகவல்கள் வழங்கப்படுவதில்லை. தகவல்கள் வழங்குவதில்லை. எனவே கள ஆய்வு மேற்கொள்ள, அதாவது பார்வையிட்டு நகல் எடுத்துக்கொள்ள 2Jயின் மீது மனு செய்தால் அம்மனு நிராகரிக்கப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இந்த பட்டா வழங்கிய இந்த உத்தமமான இந்த திருமதி பூங்கொடி அவர்கள், வட்டாட்சியர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களது மேல்முறையீட்டு கடிதத்தில் சம்பந்தப்பட்ட தகவல் ஆர்வலர் விண்ணப்பதாரர் இந்தியாவின் இறையாண்மைக்கு கேடு விளைவிக்குமாகவும், வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் செயல்பாடுகளை திசை திருப்புவதாகவும், பணி சுமை அதிகப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. எனவே உங்களுக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது என அவர்கள் நமக்கு கடிதம் அளித்துள்ளார். அந்த கடிதத்தை ஏற்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலராக உலாவரும் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சமீபத்தில், அதாவது 2 வருடங்களுக்கு முன்பாக, நமது சமூக ஆர்வலர் இயக்கத்தின் நட்பு வட்டாரத்தில் உள்ள ஒரு சமூக ஆர்வலர் திரு ரூமன் சார் என்பவர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய உயர்மட்ட அலுவலரான ஆளுநர் மாளிகையை கள ஆய்வு மேற்கொள்ள விண்ணப்பம் செய்ததன் பெயரில் அவருக்கு விண்ணப்பத்தின் மீது மேல்முறையீட்டு அலுவலரானவர் அனுமதி வழங்கி அவரும் அந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த ஆய்வுக்கான அனுமதி மறுக்கிறார்கள். அவர்கள் மறுப்பதை வைத்து நாம் பார்க்கும்போது, மேற்படியான வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டுமே முறைகேடாகவும் சீராகவும் இல்லை என நாம் கருத முடியாது. ஆனால் அங்கு இருக்கும் அனைத்து ஆவணங்களும் முறைகேடாக இருப்பதினால்தான் அவர்கள் நமக்கான 2J கள ஆய்வுக்கான அனுமதியை மறுக்கின்றனர். திரு ரூமன் சார் என்பவர்
ஆளுநர் மாளிகையை ஆய்வு செய்ய ஆளுநர் மாளிகையின் மேல்முறையீட்டு அலுவலரான ஆளுநரின் இல்ல அலுவலகமான ராஜ்பவனில் அமைந்துள்ள மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள் அனுப்பிய கடிதத்தின் நகல். தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் ஆளுநர். அவரின் அலுவலகம் அவரது இல்லத்தில் சேர்ந்துதான் உள்ளது. அவருடைய இல்லம் அலுவலகத்தை ஆய்வு செய்ய அங்கு நான் படிக்க பாருங்க. பார்வையில் காணும் கடிதத்தில் கேட்டுள்ளபடி ஆளுநரின் இல்ல அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் மற்றும் அப்பதிவேடுகள் சார்ந்த கோப்புகள் முற்று பெற்ற கோப்புகளை குறிப்பிட்ட தேதிக்குள் நீங்கள் கலாய்வு செய்து கொள்ளலாம் என அனுமதி வழங்கியுள்ளனர். இதே போல நான் சமூக ஆர்வலராக தாம்பரம் மாநகராட்சி, உடுமலைப்பேட்டையில் ஒரு கடக்கப்பாளையம் என்ற ஊராட்சி, ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் அனுமதி பெற்று கலாய்வு செய்திருக்கேன். ஏன் உங்களுடைய அலுவலகத்தை மட்டும் மறுக்கிறீங்க? அப்போ உங்க அலுவலகமே ஒரு மோசடியமான ஒரு போலியான அலுவலகமா? உங்க அலுவலகத்தில் இருக்க அனைத்து ஆவணங்களும் வெளியே காட்ட முடியாத ராணுவ ரகசியம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன் ஒரு MP MLA கேட்டா நீங்க ஆவணத்தை காட்ட மாட்டீங்களா? தகவல் பெறும் சட்டம் எது கொண்டு வந்தது? ஒரு அரசு அலுவலகத்தின் வெளிப்படையான நிர்வாகத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக இயற்றப்பட்ட சட்டமானது உன்னதமான சட்டமானது, மக்களுக்கான சட்டமானது தான் தகவல் பெறும் சட்டம். அந்த சட்டத்தை எங்க உரிமையை நீங்க பறிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதாவது நீங்க நல்ல பதவியில் இருக்கீங்க, உயர்வான பதவியில் இருக்கீங்க, நாங்க போற்றக்கூடிய அளவுக்கு பதவியில் இருக்கீங்க, நீதிபதிக்கு இணையான பதவியில் இருக்கீங்க. உங்களை நம்பி பல மக்கள் உங்க அலுவலகத்துக்கு தேடி வராங்க. உங்ககிட்ட அவ்வளோ பவர்ஸ் இருக்குது வட்டாட்சியர்ன்றவங்க. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்றதான் எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது சம்பந்தமா நாங்க ஏற்கனவே உங்களுக்கு தகவல் பெறும் சட்டம் கீழ் முதல் மேல்முறையீட்டுல தெளிவா கொடுத்துருக்கோம். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுல எங்கெங்கெல்லாம் ஆளுநர் மாளிகையில் வழங்கியிருக்கிற அனுமதி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்குற அனுமதி, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வழங்கப்பட்ட அனுமதி, மற்ற வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்ய வழங்கப்படும் அனுமதி, இதெல்லாம் குறிப்பிட்டு உங்களுக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கோம். இதையும் நீங்க பொருட்டா மதிக்காம நீங்க ஏதாவது பேப்பர்ல கொடுங்க, நாங்க பண்றதா பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றதுனால உங்களுக்கு நாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அந்த அறிவிப்பு ரீதியாக நீங்க ஏதாவது மேற்கொண்டீங்கன்னா கேட்டா எந்த செயல்பாடும் மேற்கொள்ளவில்லை. அதனால இது சம்பந்தமாக நாங்க நேற்றைய தினம் மண்டல வட்டாட்சியர் அலுவலகத்தில் 10/12/2025 தேதியிட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்துள்ளோம். இந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த உயர்வான பதவியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர், அது சம்பந்தமான பொதுத் தகவலர் இதுல எனக்கு தெரிஞ்சு இவங்க மூடி மறைக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் கருதுறேன். இன்னொரு விஷயம், இதுல 3ஆவது நபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சர்வேயர். இந்த போலி பட்டா போட்டுட்டு அன்னைக்கு நைட்டோட எஸ்கேப் ஆகி அடுத்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனவர் இவரு. இவங்க 3 பேருக்குமே பாராட்டு சான்று கொடுத்து விருது வழங்க போவதா நாங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அழைப்புகள் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமா இன்றைய தினம் நாங்க சம்பந்தப்பட்ட காவல் ஆணையர் அலுவலகத்திலே தாம்பரம் காவல் ஆணையரிடமும் மனு அளித்துள்ளோம். நேரில் பேசிட்டு வந்திருக்கிறோம். இதை பற்றி விவரமாக நம்முடன் இணைந்திருக்கும் திரு மீனாட்சிசுந்தரம் அவர்கள், மூத்த குடிமகன் சங்கம் அவர்கள் கூறுவார். வணக்கம். பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். 10/7/2025 அன்று பூங்குடி என்ற வட்டாட்சியர் ஒரு போலியான ஒரு பட்டாவை வழங்கியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களில் இதுபோல் நடக்கின்றது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், தலைக்குனிவு இல்லா தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் என்று கூறுகிறார். ஆனால் இந்த அரசுக்கு கெட்ட பெயரையும் இந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார் என்பதற்கு இதை விட என்ன எடுத்துக்காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்யும் அரசுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட வட்டாட்சியர்களும் இதுபோல தான் செய்கிறார்களா? இதை கண்காணிக்க வேண்டாமா? இதனால் அரசுக்கு ஏகப்பட்ட வருமானம் தடை செய்யப்படுகிறது.
தனி மனிதனுடைய வருமானம் அரசு அலுவலகங்களில் ஏற்படுத்தப்படுகிறது. ஒன்று, தவறான பட்டா போலி பட்டா வழங்குதல் என்று சொன்னால் இந்த தமிழகத்தினுடைய நிலை எங்கு போய் கொண்டிருக்கிறது? வருமான வரி எந்த நிலையில் பாதிக்கப்படுகிறது, வருமான இலாக்கா எவ்வளவு பாதிப்பில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, பொதுமக்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் அலைச்சலை உருவாக்கி பண விரயம் ஏற்படுத்தி மன உளைச்சலையும் ஏற்படுத்தி அவர்களின் நிம்மதியில்லா வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். இதனால் அரசுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்படுகிறது. ஒவ்வொருத்தரும் இந்த பட்டாவால் அல்லது போலி பட்டாவால், தவறான பட்டாவால் அலைச்சல் ஏற்படுகிறதா இல்லையா? அதை சிந்திக்க வேண்டாமா? இதை கண்காணிக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆர்டிஓ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்ப இவர்களுக்கெல்லாம் பங்கு போகிறதா என்கின்ற கேள்வி உருவாகிறது. அது மட்டுமல்லாமல் அரசு இந்த நிலையை வளர்த்து கொண்டே போனால் ஒரு காலகட்டத்தில் அரசு இயந்திரம் இயங்காமல் லஞ்ச லாவணியத்தின் மீது அமர்ந்திருக்கும். இது திண்ணம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான மக்கள் இயக்கம், மூத்த குடிமக்கள் நலச்சங்கம், பொது நலச் சங்கங்கள் இதெல்லாம் எதற்கு பாடுபட்டு வருகிறது? எங்களுக்கு கிடைத்த ஆயுதம் 2005 RTI என்ற ஆயுதம். இந்த ஆயுதத்தை முடக்குவதற்கு இவர்கள் யார்? இவர்கள் செய்வது என்ன? அந்த RTI வழியாக வருகின்ற விதிமுறைகளை பின்பற்றுவதை தவிர இவர்களுக்கு பணி என்ன? ஆனால் அந்த விதிமுறைகளையே மீறி மத்திய அரசுக்கு சவால் கொடுக்கின்ற வகையில் உங்களுக்கு பதில் தர முடியாது என்று கூறுவது என்ற எந்த விதமான ஆணவ போக்காக இதை நாங்கள் அறிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல்வரின் எதிர்பார்ப்பு இந்த இடத்துல மிகவும் அடிமட்டத்திற்கு போகிறது. முதல்வர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருந்தன, வளர்ச்சி அடையவில்லை. லஞ்சத்தின் பாதிப்பால் படு பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 32 மாவட்டங்களிலும் 32 மாவட்டங்களிலும் இதே நிலைதான். இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். RTI என்ற ஆயுதத்தை தடை போடுவதை தமிழக அரசு இந்த அலுவலர்கள் மீது பணி நீக்கம் செய்ய வேண்டும். இவர்களை உடனே டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் கிடையாது. இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வட்டாட்சியர் RDO அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த மாதிரி தவறுகளை சுட்டிக்காட்டி இவர்கள் மீது பணி நீக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தில் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் அளிக்காத காரணத்தினால் வருகின்ற 15ஆம் தேதி அன்று நாங்கள் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு விருது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இவர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது இந்த நிலை மாற வேண்டும். போலியான பட்டாக்கள் இன்னும் எவ்வளவு பேர் பாடாப்படுத்த போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதற்காக மரியாதைக்குரிய வட்டாட்சியர் பூங்குடி அவர்களுக்கும் விஜயலட்சுமி துணை வட்டாட்சியர் அவர்களுக்கும் நில சர்வேயர் சுரேஷ் அவர்களுக்கும் நாங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். எல்லாம் இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு இந்த அரசு வருமானத்தை இழந்து போலிப்பட்டா தவறான பட்டா வாங்கி கொண்டு இருக்கிறது. இது இன்னும் நிறைய செய்யட்டும். அப்பதான் இந்த அரசுக்கு புத்தி வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் பாராட்டு வழங்குவதற்காக ஒரு கவன ஈர்ப்பு பாராட்டு விழா நடத்த போகிறோம். இதை எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் வர வேண்டும். மக்களுக்கான மக்கள் இயக்கம் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. மூத்த குடிமக்கள் சங்கம் பொதுமக்களின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இவர்களை போல போலிப்பட்டா தயாரித்து அனுப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த நிலை மாறும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. அடுத்தபடியாக நமது நண்பர் நீங்க பேசுங்க. சண்முக சுந்தரம் அவர்கள் சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை பதிவிடுவார். பேசும். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஸ்ரீ சண்முக சுந்தரம். நான் நேற்று தகவல் ஆணையத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக சென்னை வந்தேன். அது சமயம் எனது நண்பர்
திரு கார்த்திக் கண்ணன், மக்களுக்கான இயக்கம் செயலர். அவர்களை சந்திப்பதற்காக, நட்புரியாக சந்திப்பதற்காக இன்று அவர் அலுவலகத்தில் அமர்ந்துள்ளேன். மேலும் அரசு ஆணைகள் வெறும் காகித வடிவில்தான் உள்ளது. அரசு ஆணைகளை அதிகாரிகள் மதிப்பதில்லை. இரண்டாவது, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 விதிமுறைகளையும் கடைபிடிப்பதில்லை. மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை ஆணைகளையும் கடைபிடிப்பதில்லை. இது தொடர்பாக 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் போராட்டம் தொடரும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி ஒரு பொதுவான விழிப்புணர்வு கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்னவென்றால், இதுவரை இருந்த காலகட்டங்கள் கடந்து அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. ஏனென்று கேட்டால், கடந்த வாரத்தில் ஒரு 5 தினங்கள் முன்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்துள்ளது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நாம் தகவல் கோரியுமே ஆனால் தகவல் கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றம் செல்ல இயலாது. அதுக்கு முன்பாக தகவல் ஆணையத்தில் நாம் 2ஆம் மேல்முறையிடம் புகார் மனுவும் பதிவு செய்து அதில் திருப்தி இல்லை என்றால் மட்டுமே நீதி பேராணைக்காக நீதிமன்றம் செல்ல முடியும். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைத்து தற்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பொது தகவல் அலுவலர் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியுடன் வேண்டுமென்றே தகவலை வழங்கக்கூடாது என்ற மறுத்தால் அவர் மீது சம்பந்தப்பட்ட அவரின் உயர் அலுவலரிடம் அவர் மீது புகார் வழங்கலாம் என ஒரு அற்புதமான அரசாணையை வெளியிட்டுள்ளார்கள். அதற்கு நாங்கள் மக்களுக்கான மக்கள் இயக்கம், மூத்த குடிமக்கள் நல சங்கம், 10 ரூபாய் இயக்கம், மற்ற சமூக ஆர்வலர் அமைப்புகள் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அரசு ஆனது மக்களுக்காக தான் செயல்படுது. எங்க சமூக ஆர்வலர் அமைப்புகளும் மக்களுக்கான மக்கள் இயக்கமும் மக்களுக்காக செயல்படுது. இந்த மாதிரி ஒரு அரசாணைகளை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ இவர் சண்முகசுந்தரம் சொன்ன மாதிரி தயவுசெய்து அரசாணைகளை மதிக்காத அலுவலர்கள் அரசாணையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உயர்நீதிமன்ற உத்தரவு ஒரு வழக்குக்கு தான் பொருந்தும், மற்ற வழக்கு பொருந்தாது கிடையாது. அந்த வழக்குல சொல்லப்பட்டுள்ள செயல்முறை ஆணைகள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான். அது மற்றவங்களுக்கு ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு மாவட்ட பதிவாளர் இந்த சம்பந்தமாக தாம்பரத்தில் பார்த்துருந்தேன். அவர்கிட்ட நான் 77A77Bல நான் சொல்லவே இல்லை. அதாவது ரத்து பண்ண சொல்லலை, விசாரணை பண்ண சொல்லியிருந்தோம். அவர் எங்களுக்கு வழிகாட்டுதல் கிடையாது, எங்களுக்கு அந்த விதவை எடுத்துட்டாங்க, எங்களுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்றாங்க. அதிகாரம் தான் எடுத்துட்டாங்க, இல்லைன்னு சொல்ல நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லி எந்த தீர்ப்புன்னு சொல்லலையே. நீங்க முன்னுக்கு பின் போறோன்னா நீங்க வேற ஏதாவது நீங்க நல்ல ஆவணங்கள்லாம் நீங்க ரத்து பண்ணிடுறீங்க அப்படின்றதுக்காக தான் நீதிமன்றம் அதை எடுத்திருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மொத்தமா அது மேல விசாரணையும் செய்யக்கூடாது, அதுவும் மனுவே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை மாற்றணும். கொஞ்சம் மக்களுக்காக யோசனை பண்ணி ஏதாவது வேலை செய்யணும், அவங்க ஏதாவது உதவி பண்ணி தரணும், அவங்க மனுக்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வைங்க. நிறைய விஷயங்கள் மாறும். நிறைய உங்க அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், கோப்புகள், நிலுவையில் உள்ள நடவடிக்கை எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ள கோப்புகள் அனைத்தும் முடிவெற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான என்னுடைய கருத்து, யாருக்கும் இந்த விஷயம் நிறையவே தெரியாது. தமிழ்நாடுடைய அரசு கீழே எத்தனையோ துறைகள் இருக்கு. அதுல முக்கியமான துறையில விஜிலன்ஸ் சம்பந்தப்பட்ட மாதிரியே அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஒரு பிரிவு உள்ளது. அந்த பிரிவு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அலுவல் ஆய்வுக்குழு. இந்த மாவட்ட அலுவல் ஆய்வுக்குழு என்பது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இருக்குது. இவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட அனைத்து அதன் கீழ் அமைந்துள்ள அனைத்து துறையின் அனைத்து அலுவலகத்திலும் இருக்கக்கூடிய ஆவணங்களை அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அங்கு சென்று அந்த ஆவணங்களை ஆய்வு செய்யலாம், பார்க்கலாம். ஏன் இத்தனை கோப்புகள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் மனுக்கள் இங்கே இப்போ இருக்கு, நிலையில் இருக்கு அப்படின்றத கண்டறிந்து அதனை தெளிவு செய்து அதை மீது நடவடிக்கை மேற்கொண்டு முற்றாக்கம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு சில துறைகள் மாதிரி அந்த துறைகளும் சும்மா தூங்கிட்டு இருக்க துறையில் நம்பரும் துறையாக இருக்குது. நாங்கள் சமூக அமைப்பு சார்பாக கேட்டுக்கிறோம், தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட அலுவல் ஆய்வுக்குழு எல்லா மாவட்டத்திற்கும் போயிட்டு விசாரணை பண்ணுங்க. விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்னு எங்கள் அமைப்பு ரீதியாக மக்களுக்கான மக்களுக்கு சார்பாக கார்த்திக் நானும்
சமூக ஆர்வலர்கள், மூத்த சமூக ஆர்வலர் திரு மீனா சுந்தரம் அவர்கள், திரு சண்முக சுந்தரம் அவர்கள் எங்கள் சார்பாக மக்களுக்கான மக்கள் இயக்கம், 10 ரூபாய் இயக்கம், மூத்த குடிமக்கள் சங்கம், தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முதலமைச்சர்கிட்டையும், தலைமைச் செயலர்கிட்டையும், அனைத்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். மீண்டும் இந்த வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ள இந்த நிகழ்ச்சியானது நிச்சயமாக திட்டமிட்டபடி 15ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்வோம். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து வருகிறது. இவர்களுக்கான சான்றுகள் தயார் நிலையில் உள்ளது. நாளை எங்களிடம் வந்து சேர்ந்துடும். இவங்களுக்கான விருதுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அவர்கள் வந்து நாங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் வெளியே தான் பண்ண போகிறோம், வாங்க மாட்டாங்க. நாங்கள் லெட்டர் வச்சு தபாலில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நாங்கள் இப்போயே வந்து தெரிவிச்சுக்கிறோம், காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த காணொலியை நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் பகிர போகிறோம். மாவட்ட ஆட்சியருக்கு எழுத்து மூலமும் கொடுக்க போகிறோம். அதாவது நாங்கள் வந்து இந்திய அரசின் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பண்ணுறோம். நாங்கள் வந்து சட்டத்துக்கு மீறி எதுவும் பண்ணல. அதாவது சட்டத்துக்கு மீறி இவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் பாராட்டு பண்ணுறோம். இதுதான் ஒரு விஷயம். சரிங்களா? நன்றி. அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.